அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நான் உங்கள் ராஜகுமார். நல்லது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் ஆன்மீகம், அரசியல். இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு விஷயமாக இருக்குது உலகத்தை ஒரு ரெண்டுமே ஆட்டி படைக்குது. ரெண்டு விஷயமுமே ஆட்டி படைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று அரசியல். ஆன்மீகமும் அரசியலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக எல்லாருக்கும் இருக்குது. ஆன்மீகன்றது பிறருக்கு கொடுத்துட்டு எடுத்துக்கிறது ஆன்மீகம், மிச்சத்தை எடுத்துக்கிறது ஆன்மீகம். அரசியலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக சட்டமாக இயற்றுறது அரசியல். அரசியலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுப்படையாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் சரிசமமாக பங்கிட்டு தரணும் அப்படிங்கிறது அரசியல். எல்லாத்துக்குமே சரிசமமாக பங்கிட்டு தர்றது அரசியல். ஆன்மீகன்றது நீ முதல்ல எடுத்துக்க, சாப்பிட்டு நீ நீ முதல்ல சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிரு, அதுக்கப்புறம் என்கிட்ட கொடு அப்படிங்கிறது தான். நீ இந்த முழுமையாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடு அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். ஏன்னா ஆன்மீகத்தில் அப்படி ஒரு நிலையில் இருக்காங்க எல்லாரும். ஆன்மீக நிலையில் அப்படி ஒரு தன்மை இருக்குது. எப்படின்னா எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஒரு முழுமையடைந்த ஒரு மனிதன், தனி மனிதன் தான் ஆன்மீகம். தனி மனிதன்லேருந்து தான் விரிவடையுது ஆன்மீகம். ஆன்மீகன்றது தனி மனிதன்லேருந்து விரிவடைகிறது. எப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு அவன் தன்னுடைய ஆன்மீக நோக்கத்தில் முழுமை அடைஞ்சிட்டானா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. சாப்பாடோ உடையோ ஒரு இடமோ தேவையில்லை. ஆனால் இந்த காலத்துக்கு தகுந்த ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அப்படி தானே இருந்தாங்க. எதுவுமே வீடு இல்லாமல், உடை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் தான் இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடு, உடை இதெல்லாம் நடத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ சிவன் இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 15,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் உடை உடுத்திருப்பாரா? உடை இருந்திருக்குமா? சிவன் பார்வதிக்கெலாம் உடை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருந்திருக்காது. உடைன்ற ஒன்றே இருந்திருக்காது. அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அதனால தான் அவங்க எல்லாத்துக்கும் தாய் தகப்பன் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் வச்சுருக்காங்க. ஒரு தாய் தகப்பன்ற கண்ணோட்டத்தில் அவங்கள வச்சுருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான். அவங்க எல்லாத்தையுமே பிறருக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே பிறருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. சப்த ரிஷிகள்கிட்டையும் தண்ணியில் இருக்கிற விஷயங்களை தண்ணியில் பகிர்ந்துக்கிறாங்க. சப்த ரிஷிகள்கிட்ட அவர் தன்னுடைய விஷயத்தை பகிர்ந்துக்கிறார். எல்லா விஷயத்தையும் இவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சப்த ரிஷிகள் நினைக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம், அவன்கிட்ட ஒரு விஷயம், பொக்கிஷமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சிவன்ன்ற ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம். ஆதியோகி அப்படின்னு கூட இப்போ சொல்கிறாங்க. ஆதியோகி அவர் தான் யோக கலாச்சாரத்தில் ஆதியோகி அப்படிங்கிற மாதிரி ஒரு மரபில் இருக்குது. ஒரு விஷயத்தை அப்படி ஒரு பரிமாண வளர்ச்சி அடைந்த மனிதன் அவன். எப்படின்னா எல்லா பரிமாணங்களையும் உள்ளடக்கியவன். அதுதான் அவனுடைய ஞான பொக்கிஷம். அது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா அது ஒரு முழுமை அடைஞ்சிட்டால் சாப்பாடு தேவையில்லை. ஆக்சுவலாக சாப்பாடு முழுமை அடைஞ்சிட்டோம்னு வச்சிங்களேன், சாப்பாடுன்ற ஒன்று தேவையே இல்லை. அவங்களுக்குள்ள சாப்பாடை உற்பத்தி பண்ணிப்பாங்க. ஒரு விதமான ஒரு உயிர்த்தன்மையிலே எல்லாமே நடக்கும். உயிர்த்தன்மையிலே எல்லா வித பரிமாணங்களும் உள்ளுக்குள்ளே நடக்கும். உயிர்த்தன்மையிலே அது. ஆனால் மனிதர்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. மனிதராக இருக்கிறவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 நாள் சாப்பிட்லனாவே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக போயிடும். அதுக்கு தான் கடவுள் ஒருத்தவர் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. இந்த புரிஞ்சிக்கணும். கடவுள்னு ஒருத்தவர் இருக்கிறது உண்மை. ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார். சாப்பிடாத எல்லாருமே ஓரளவு கடவுள் மாதிரி தான். ஓரளவு பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு கடவுள் தன்மையில் ஏதோ ஒரு துளி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா கடவுள் தன்மையில் ஏதோ ஒரு விதமான துளி அடைஞ்சிட்டிங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நடக்குது. உள்நிலையில் ஒரு அற்புதமான விஷயமாக நடக்குது. மனிதர்களுக்கு முக்கியமாக சாப்பாடு தேவை. மனிதர்களுக்கு முக்கியமாக கண்டிப்பாக சாப்பாடுங்கிறது கண்டிப்பாக ஒரு தேவை. ஆனால் மனிதனும் கடவுளாகிற நிலைக்கு ஆகணும் அப்படிங்கிறதான் முயற்சி.
எப்படின்னா மனுஷன் இப்போ இருக்கான், இவன் திரும்ப இப்போ கடவுள் ஆகணும். எப்படி ஆகிறது? அங்கே தான் பிரச்சனை. அங்கே தான் எல்லாத்துக்குமே தெரியல, யாருக்கும் தெரியல. மனுஷன் எப்படி கடவுள் ஆகிறதுன்னு தெரியல. அதனால் யாருக்குமே கடவுளை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விதமாக ஒரு கோயில்களில் ஒரு சில விஷயங்களை வச்சு ஒரு 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 குறிப்பிட்ட சக்தி பீடத்தை வச்சு உருவாக்கி இதெல்லாம் வழிபடுறாங்க. எல்லாம் கடவுளுங்கிறத ஒரு அமைப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு அதை வழிபட்டு வரோம். அது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயந்தான். முக்கியமான விஷயம், நல்ல விஷயமும் கூட. ஒரு கோயில்களில் இது மாதிரி ஒரு சக்தி பீடத்தை உருவாக்கி செய்கிறது, இது எல்லாமே ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஒரு 16 விதமான செல்வம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் 16 விதமான சக்திகள். இதெல்லாம் 16 விதமான சக்திகள். 16 விதமான செல்வம்னா 16 விதமான சக்திகள் அந்த சிவனுடைய பரிமாணத்திலிருந்து வெளிப்படுது. எல்லாமே சிவனுடைய பரிமாணத்திலிருந்து எல்லாமே வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு யோக மரபில் மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. சாப்பிடக்கூடாது, யோக மரபில் சாப்பிடலாம் கூடாது. நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதிகப்படியாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம ஒரு மலக்குடலை சுத்தம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப யோக மரபில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. யோக மரபில் மலக்குடலை சுத்தம் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப அதில் உள்ள அந்த கருவாய்க்கும் மலவாய்க்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன பாம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் குண்டலின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டலினி ஒரு குறிப்பிட்ட தன்மையில் பரிமாண வளர்ச்சி அடையும். அது ஒரு யோக மரபில் ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுது. யோக மரபில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அந்த மலவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்டுள்ள பாம்பு உள்ளுக்குள்ளே யோனிக்குள்ளே ஆண் தன்மையில் ஒரு பரிமாண வளர்ச்சியை உண்டு பண்ணி ஒரு வித பரிமாணத்தை ஏற்படுத்தும். இப்படி 2 விதமான பாம்பு இணைஞ்சிருக்கு பாருங்கள் கோயிலில். அதுதான் அந்த பரிமாணத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பரிமாணத்தினுடைய தன்மையாக மோக மரபில் இருக்குது. அப்படி அந்த மரபில் அது மாதிரி இருக்கிறதால அது ஒரு முக்கியமான பரிமாணமாக பார்க்கப்படுது. அதுதான் சிவன் கழுத்தில் உள்ள பாம்பு, அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லலாம். சிவன் கழுத்தில் இருக்க பாம்பு இருக்குது பாருங்கள், அதுதான் குண்டலினி சக்தி. அதுதான் அந்த மலவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்டுள்ள பாம்பினுடைய தன்மை. அதுதான் விசுத்தி சக்கரத்தில் கழுத்தில் வச்சுருக்காரு. அதில் விசுத்திலேருந்து கீழே இறங்காது அப்படிங்கிற ஒரு தன்மை, உயிர்த்தன்மை. தன்னுடைய விசுத்திலேருந்து கீழே இறங்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூல ஆதாரமாக வச்சுருக்கார் சிவன். அந்த விசுத்திக்கு கீழே நான் என்றைக்குமே இறங்க மாட்டேன், அது என்னுடைய பாம்பே பார்த்துக்கும், பாம்பே அதனுடைய விஷயத்தை கரெக்டாக பார்த்துக்கும் அப்படிங்கிறத ஒரு யோக மரபில் ஒரு கலாச்சாரத்தில் முக்கிய அம்சமாக வச்சுருக்காங்க. ஆன்மீகம் இதில் யாருக்கும் புரியாத எவ்வளவோ ஆன்மீக பெரியோர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே ஒரு பொக்கிஷமான அனுபவத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது எல்லாருக்குமே கிடைச்சிடுதா அப்படின்னா அது ஒரு நிறைய விஷயம் இருக்கிறதால அது சரியான முறையில் யாருக்கும் தெரியறதும் இல்லை. ஒரு விதமான ஒரு தன்மையில் அவங்க ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைப்பிடிச்சி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைப்பிடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அது ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் ஆன்மீகன்றது ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். ஆனால் டைம்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குறையாக இருக்கும். காலம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரியுது. காலம் அற்ற நிலையில் இருக்கார் சிவன் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு காலமற்ற நிலையில் சிவன் இருக்கார். எல்லா காலத்தையும் தன்னுடைய உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா காலத்தையும் தன்னுடைய உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு சிவன் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா காலம் ரொம்ப சென்சிபிளாக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு படுது. காலத்தினால தான் எல்லா பரிமாணமுமே நிகழ்து அப்படிங்கிறதால காலத்தை மக்கள் சென்சிபிளாக நினைப்பார். ஆனால் சிவனுடைய காலம் அப்படின்னா என்னென்னா ஒரு செகண்டு தான் சிவனுடைய காலம். எப்படின்னா ஒரு செகண்ட், அவ்வளோதான் சிவனுடைய காலம். அந்த ஒரு செகண்ட் எப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நானும் 2 செகண்டு தான் அனுபவிச்சிருக்கேன், 2 செகண்ட் தான் வாழ்ந்திருக்கேன். அப்படின்னா 2 செகண்ட் தான் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கேன். அது எப்படின்னா அந்த காலம் அந்த ஒரு செகண்டு கிடைக்கிறதுக்கு 50,000 வருஷமாக கூட விரிவுபடுத்தி வச்சுக்கலாம். அந்த ஒரு செகண்டை 50,000 வருஷமாக விரிவுபடுத்தி வச்சுக்கலாம், ஒரு செகண்டாகவும் குறுக்கி வச்சுக்கலாம். ஒரு செகண்டுங்கிறது 50,000 வருஷம், 50,000 வருஷங்கிறது ஒரு செகண்ட் நேரம்.
அவ்வளோதான் விஷயம். இது வந்து ஒரு இது மாதிரி விஷயங்களை யாரும் அதிகப்படியாக காலத்தை ஒப்பிட்டு பேசுகிறதில்ல. காலபைரவர்கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்துருவாங்க. அந்த விஷயம் வந்து எப்படின்னா காலபைரவர்கிட்ட போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஒரு செகண்ட்ங்கிறது 50,000 வருஷம், 50,000 வருஷங்கிறது ஒரு செகண்ட். அதை இப்படி நீளமாக இருக்கும். இப்போ 50,000 வருஷம் சொல்லிட்டுனா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே என்னடா 50,000 வருஷம் அப்படிங்கிறது ஒரு விதமாக தோணுதே. ஒரு மனநிலைக்கு அது வந்து ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்க முடியாது. மனநிலையில் அப்படி ஒரு ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு மனநிலைக்கு 50,000 யாரு கண்டா இந்த க்ஷணத்துலேருந்து அடுத்த க்ஷணத்துக்கு மாறிட்டாவே யாருக்கும் அதை பற்றிய ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏதோ நம்ம வாழ்க்கையில் சில ஞாபக சக்தி சின்ன வயசுலேருந்து சில விஷயங்களை ஞாபகமாக வச்சுருக்கோம். முன் ஜென்மத்தில் நடந்தது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்லை. முன் ஜென்மத்தில் உள்ளதை ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனால் அந்த ஒரு செகண்டை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு செகண்ட் தான் வாழ்க்கை. அந்த ஒரு நேரம் ஒரே ஒரு செகண்டை மட்டும் வாழ்க்கையில் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பொக்கிஷமாக இருக்கும். அந்த ஒரு செகண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் 2000 வருஷம் கூட கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், 5000 வருஷம் கூட கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அது அந்த ஒரு செகண்டு தேவை. அந்த நேரத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 5000 வருஷம் கூட தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். 5000 வருஷம் கூட தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு செகண்ட் நேரம் தான். ஒரு செகண்ட் நேரம் தான். அது ஒரு செகண்ட் நேரத்திலே எல்லா விஷயங்களும் அது ஒரு பரிமாணமாக நிகழ்து. ஒரு செகண்ட் நேரத்தில் ஒரு பரிமாணமாக நிகழ்து. அந்த ஒரு செகண்ட் நேரம் இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ளே ஐக்கியமாகிடும். அந்த ஒரு செகண்ட் நேரத்தில் அந்த நடக்கிறது ஒரு செகண்டு. ஆனால் உடலினுடைய முழுமை அடைகிறது ஒரு 1.5 மணி நேரம். உடலில் முழுமையாக நீங்கள் எதுவும் பண்ணாமல் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு முழுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனிதனும் கடவுளாக முடியும். இப்போ மனிதன் கடவுளாக முடியுமானா முடியும். மனிதன் கடவுளாக முடியும். ஆனால் அது யாருக்கும் சரியாக கடவுள்லாம் ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் நமக்குள்ளே வச்சுருந்தா மனுஷன் கடவுளாக முடியும். எப்படி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே விரிவடைஞ்சிருச்சு. இந்த பிரபஞ்சமே விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை முழுக்க நமக்குள்ளே எப்படி கொண்டு வருது, மனிதனுக்குள்ளே எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக ஒரு யோசிக்க வேண்டிய நுட்பமான ஒரு விஷயமாக இருக்கிறதால அது தெரியாமல் போயிடுது. ஆனால் மனிதனும் கடவுளாக முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ சிவன் காலகட்டத்தில் சிவன் அப்படி தானே நடந்திருக்கணும். சிவனுக்குள்ளே ஏதோ ஒரு குறிப்பிட்ட தன்மை இருந்து சிவன் ஏதோ கடவுளாக ஆயிருக்கணும்ல. சிவன் தான் இப்போ கடவுள். எல்லாத்துக்கும் மேலே சிவனை ஒரு கடவுளாக இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 2 விதமான தன்மை இருக்குது நம்ம உடம்பில். ஒன்று ஆவுடை, ஒன்று லிங்கம். இது 2 இருக்குது. 2ம் தான் 2 விதமான கடவுள். எப்படின்னா ஒன்று ஆவுடை, இன்னொன்று லிங்கம். இது 2ஐயும் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். 2மே அப்படி ஒரு முக்கியமாக பார்க்குறோம். ஆவுடை ஒரு விதமான கடவுள், லிங்கம் ஒரு விதமான கடவுள். இது 2ஐயும் சேர்த்தும் பார்க்கணும், பிரிச்சியும் பார்க்கணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய சாரம். இது எப்படின்னா ஆவுடை லிங்கம் இதை சேர்த்து பிரித்து பார்க்குறதில்ல. இது சேர்ந்தே இருக்கிறது நல்லதாக படுது எல்லாத்துக்கும். இது எப்படின்னா இது 2 பிரித்து பார்த்தா பிரச்சனைகள் நிறையா வருது, பிரச்சனையாக தெரியுது. அப்படிங்கும்போது இது சேர்ந்தே இருக்கிறது நல்ல அமைப்பாக நல்ல விதமாக ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இது சேர்ந்தே இருக்கிறது நல்ல விதமாக படுது அப்படிங்கிறது. ஆவுடையும் லிங்கமும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது நல்லதாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது உயிர்த்தன்மையில் 2ம் ஒன்றாவே சேர்ந்துருக்கிறது நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஆன்மீகம். ஆன்மீகன்றது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதிலிருந்து விரிவடைகிறது, பிறருக்கு கொடுத்து விரிவடைகிறது. எல்லாத்துக்கும் பிறருக்கு கொடுத்து 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 விரிவடைகிறது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே அப்புறம் ஆன்மீகத்தில் நான்கிறதும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் இருக்குது, நான்னா நிறைய நான் என்னால் செய்ய முடியும், நான்கிறது நிறைய நான் இருக்குது, நான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக பேசுகிறது. அது ஒரு விதமான நான் அப்படின்லாம். உள்ளில் உடம்புலேயும் நான் இருக்குது. உடம்புலேயும் ஒரு விதமான நான் இருக்குது. உடம்புக்குள்ளேயும் நான் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இந்த 7 சக்கரமுமே 7 நான் அப்படின்னு சொல்லலாம். 7 சக்கரம் இருக்குல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகசம், விசக்தி, ஆக்ஞா, இப்படி 7 சக்கரமுமே 7 நான் அப்படின்னு சொல்லலாம். 7 விதமான நான். இது எல்லாமே நான் இந்த சக்கரத்தில் இருக்கேன். இந்த விதமான சக்கரத்தில் என்னுடைய உயிர் தன்மை
அதிகப்படியான ஒரு ஒரு சக்தியை வெளியிடுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். இது ஒரு விதமான நான் அப்படின்னு சொல்லலாம். இது ஆன்மீகன்றது ஒரு சாரம். ஆன்மீகம் ஒரு நல்ல விதமாக எல்லாருக்கும் அமையப்படுது. ஆன்மீகத்தை ஆனால் கிடைக்கிறது ஒரு குறிப்பிட்ட தன்மை. ஒரு ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா ஆன்மீகன்றது ஆனந்தமாக ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதை ஒரு நம்மளுடைய தன்மையை கொஞ்சம் முழுமையாக வச்சுக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும். ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் மனநிலை ஒரு சமநிலையில் இருக்கணும். மனநிலை ஒரு சமநிலையில் இருக்கும். நம்மளுடைய மனம் ஒரு விதமான ஆன்மீகம். மனம் மட்டுமே பிரிக்கணும்னா அதையே பல விதமாக பிரிக்கலாம். அதையே 10,000 விதமாக பிரிக்கலாம். மனத்தை மட்டுமே அதை மட்டுமே பிரித்தோம்னா ஒரு குறிப்பிட்ட தன்மையில் அதே பிரிஞ்சு போய்டும். மக்கள்கிட்ட நிறைய விதமான மனநிலை இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும். அதையே 10,000 விதமாக பிரிக்கலாம். அப்படிங்கும்போது அதை ஒரு சூட்சமான வடிவில் ஒரு விதமாக வச்சுருக்காங்க. மனம் அப்படின்னு அப்படி ஒரு விதமாக வச்சுருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட விதமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மனம் மட்டுமே ஒரு விதமாக செயல்படுது. மனம்ங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மனம்ங்கிறது சகஸ்காரம்னு சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மனம்ங்கிறது என்னென்னா சகஸ்கார சக்கரத்தினுடைய தொடர்புடையது. மனம்ங்கிறத ஒரு விஷயம் சகஸ்கார விஷயத்தில் தொடர்புடையது. அது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். அது சகஸ்கார தொடர்புடையறதால அது பல பரிமாணங்களையும் உள்ளடக்கி அது ஒரு சூட்சமான வடிவில் மனம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நல்லது. ஆன்மீகம் இப்படி ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு விதமான ஒரு பொக்கிஷமான அனுபவமாக எல்லாத்துக்கும் படுது. அரசியல்னு பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதன் இப்போ குடும்பமாகறான். ஒரு தனி மனிதன் குடும்பமாகறான். குடும்பம் அது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதும் ஒரு ஆன்மீக ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பாக படுது. குடும்பங்கிறது ஒரு ஆன்மீக அமைப்பு சம்மந்தப்பட்ட இதாக தொடருது. அதுவே ஒரு குடும்பம் ஒரு கிராமமாக மாறுது. ஒரு குடும்பம் திரும்ப ஒரு கிராமமாக மாறுது. குடும்பம் கிராமமாக மாறும்போது அது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் அவங்கவுங்களுக்கும் அது கூட கிராமம் கூட ஒரு வித ஆன்மீக ஒரு 1500 பேர் 2000 பேர் இருந்தால் அது ஆன்மீகத்துக்குள்ளேயே ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆன்மீக தன்மையிலே அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது அரசியலில் இது ஒரு விதமான ஒரு தன்மை. ஒரு கிராமம் இருக்குன்னா அது ஒரு ஆன்மீக தன்மையில். ஏன்னா ஒரு மனிதன் அப்போல்லாம் 16 புள்ள 20 புள்ள பெற்றுப்பாங்க. ஒரு மனிதன் 16 புள்ள 20 புள்ள பெற்றுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு குடும்பமே ஒரு கிராமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போல்லாம் ஒரு சகஜமாக இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட தன்மையில் அவங்க எல்லாமே ஒரு குடும்பமே ஒரு கிராமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அரசியல். இப்போ ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இந்த கிராமமே இருக்கும்போது அது ஆன்மீகமாக இருக்குது. அதுக்கப்புறம் விரிவடையுது. இப்போ விரிவடைந்ததுன்னா ஒரு டவுன் பேரூராட்சி ஊராட்சிக்கு மேலே பேரூராட்சின்னு வச்சுப்போம். அங்கே ஒரு 20,000 பேர் 30,000 பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஆன்மீக தன்மையில்? அது கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக படுது. அதை அதுக்கு சட்டமாக பிரித்து தருது. சட்டம்னு ஒன்று உள்ளே நுழையுது. அங்கே தான் சட்டம்னு ஒன்று எல்லாத்துக்கும் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு முறையை வகுக்குது சட்டம். அது மாதிரி ஊராட்சி, அப்புறம் மாநகராட்சின்னு போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது மாநகராட்சி. அது மாதிரி போகும்போது அது மாதிரி பிறக்கும்போது அது சட்டம் அதுக்கான செயல்பாடை கொண்டு வருது. ஒரு நாடு அப்படின்னு மாநகராட்சி அப்படின்னா அது ஒரு தன்மையில் சட்டமாக செயல்பட்டால் தான் அது செயல்பட முடியுது. அப்படிங்கிற போது இது மாதிரி தான் இது சின்னதுலேருந்து விரிவடையுது. ஆனால் மாநகராட்சி அப்படின்னு போயிட்டாலே நம்ம ஒரு தலையில் இடம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்ட தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம். ஒரு மாநகராட்சி அளவுக்கு போயிட்டு எல்லாமே மாநகராட்சியில் அடங்கிடுது. இப்போ ஒரு 4 விதமாக இருக்குது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ஊராட்சி, பேரூராட்சி, இப்போ மாவட்டத்துக்கு சொல்லுவாங்க. மாநகராட்சிங்கிறது ஒரு இடம். நகராட்சின்னு ஒன்று இருக்குது. நகராட்சிங்கிறது மாவட்ட அளவில் இருக்குது. இப்படி ஒரு நகராட்சிங்கிறது மாவட்ட அளவில் இருக்குது. இப்படி 4 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க சட்ட அமைப்பில். இப்போ மாநகராட்சின்ற ஒரு எல்லைக்கு போயிட்டிங்கன்னா அதுதான் ஒரு விதமான ஒரு தன்மை. அது எல்லாமே மாநகராட்சி உலகம் ஃபுல்லாக மாநகராட்சிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஏன்னா அது
ஒரு மனிதன் விரிவடைவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு ஒரு ஊராட்சி மன்றத்திலேருந்து ஒரு விரிவடைகிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி அளவுக்கு விரிவடைகிறான்னு வச்சுக்கோமே ஒரு மனிதன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகராட்சி அளவில் விரிவடைகிறான், மாநகராட்சியில் அளவு விளையிறான். இந்த 4 வித தன்மை தான் வாழ்க்கையில் சட்டத்தில் ஒரு மனிதனை அரசியலில் ஒரு பார்க்கப்படுது. ஏன்னா இதில் 4யும் விரிவடைஞ்சிட்டாவே அவன் ஒரு முழுமை அடைந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் அவனுக்கு. இந்த 4 விஷயத்துலையுமே விரிவடைஞ்சிட்டா இந்த 4 விதமான படிகள் தான் அரசியலில். இந்த 4 விதமான படிகள் தான் இருக்குது அரசியலில். ஆன்மீகத்தில் ஒரு விதமாக இருக்குது, நிறைய படிகள் இருக்குது. ஆனால் ஒரே படி, முக்கியமான படி ஒரே படியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அரசியலில் இந்த 4 விதமான தன்மை தான் கண்டிப்பாக இருக்குது. முதல்ல ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த 4 படிகள் தான் அரசியலில் இருக்குது. மாநகராட்சியில் பிடிச்சிட்டாவே ஒரு நாடே பிடிச்ச மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா கலெக்டர் அதுக்கு தான் மாவட்ட லெவலில் இருக்கிறது தான். எப்படின்னா மாவட்டத்தை யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுறதா அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு ஒப்பீடுகளில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு தான். இங்கே எப்படி அரசியலில் மாவட்டத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் நிர்வாகம் பண்ண முடியும். ஒரு நாட்டையும் நிர்வாகம் பண்ணுறதும் அந்த அமைப்பில் தான் கிட்டத்தட்ட நிர்வாகம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மாவட்டத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு நாட்டையும் நிர்வாகம் பண்ணுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்த முடியும். அப்படிங்கிறது ஒரு சாரம், அரசியலில் ஒரு சூட்சுமமான விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாவட்டத்தை தான் பெருசாக நினைப்பாங்க. மாவட்டத்தை அளவில் தான் உள்ளதை ஒரு கலெக்டரானாவே ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை எல்லாம் கிராமத்தில் இருக்கவங்க குடிப்பாங்க. நாட்டில் இருக்கவங்கள கூட ஒரு பெருசாக இப்போலாம். ஏன்னா இப்போ அறிவியல் உலகம் கொஞ்சம் புதுமையாக பட்டிருக்கிறதால அறிவியல் உலகம் இப்போ கொஞ்சம் விரிவடைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் விரிவடைறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருது. முக்கியமாக வெளிப்புறத்தில் 2 சாமி சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் 2 விதமான சாமி சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று போக்குவரத்து துறை வெகு வேகமாக விரிவடைஞ்சிருச்சு இந்த காலகட்டத்தில். இன்னும் ஒன்று தொலைத்தொடர்பு துறை. இது 2 விரிவடைஞ்சிருச்சு. இது 2 வாழ்க்கையில் 2 சாமி. இப்போ நான் அமெரிக்காவுக்கு போகணும், இப்போ போகணுன்னா அப்போல்லாம் நடந்து போகணுன்னா, குதிரையில் போகணுன்னா போய் சேர முடியும்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்காவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஃப்ளைட்டில் ஏறினா ஒரு நாளில் போய் சேர்ந்துடலாம். அது ஒரு விதமாக ஒரு நாளில் போய் சேர்ந்துடலாம். இப்போ ஆயுள் முழுக்க அங்கே நடக்கணும், ஒரு விதம் போய் சேரணும். ஆனால் இப்போ ஒரு நாளில் போனோம், அப்போ அந்த ஒரு நாள் ஒரு ஆயுளாக ஆகிடுது. எப்படின்னா இப்போ ஆன்மீகப்படியில் இப்படி ஒரு சூட்சமான விஷயம். ஒரு நாளுங்கிறது ஒரு ஆயில் ஆகிடுது. அமெரிக்கா போனீங்கன்னா ஒரு ஆயில் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஒரு நுட்பமாக சிந்தித்தோம்னா அப்படி தானே இருக்குது. ஒரு நாளுங்கிறது ஒரு ஆயில் மாதிரி படுது இல்லைங்களா? ஒரு ஆயில் மாதிரி ஒரு விஷயமாக படுது. தொலைத்தொடர்பு துறையை பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ ஃபோனை தட்டினோம்னா அமெரிக்காவுக்கு பேசலாம் ஒரு செகண்டில். இந்த செகண்டில் ஃபோனை தட்டினீங்கன்னா அமெரிக்காவுக்கு பேசினோம்னா இது இந்த செகண்ட்லேயே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம். ஏன்னா சில பேர்லாம் நிறைய பேர் ஏன் போகிறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அனுபவம் இருக்குது. ஏன்னா இப்போ நானும் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அந்த பயணம் பண்ணும்போது நான் இந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு நினச்சா அந்த செகண்டில் நாங்கள் போன மாதிரி அர்த்தம். எப்படின்னா இப்போ நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கேன். சிங்கப்பூரில் நிறையா இடங்களுக்கு போயிருக்கேன். இப்போ நான் சிந்திச்சனாவே போதும், நான் எங்கெங்கே போனேன், என்னென்ன பண்ணினேன், எது செஞ்சேன் அப்படிங்கிறத நான் இங்கேருந்தே சிந்திக்கலாம். அப்போயே நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததான் அந்த செகண்டில் ஒரு சிங்கப்பூருக்கு. இது தொலைத்தொடர்பு துறை. இது எப்படின்னா தொலைத்தொடர்பு துறை. இங்கேருந்தே நான் மைண்டில் பட்டனை அழுத்தினேன்னா இங்கே போனேன், இந்த வருஷத்தில் இங்கே இருந்தேன், இந்த இடத்துல இருந்தேன், இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு இங்கே பட்டனை இங்கே தட்டினோம்னா அங்கே போயிடும். எண்ணம் அந்த இடத்துக்கு போயிடும், வந்துடும். இல்லை தொலைத்தொடர்பு முறை. இது அதுக்காக தான் வேண்டி இது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு மனம் ஒரு நேரத்தில் ஒரு செகண்ட் நேரத்தில் அங்கே போயிட்டு வந்துடும் மனம் அப்படிங்கிறது. இதுதான் மனத்தினுடைய ஒரு குறிக்கோள். அதுக்காக தான் நிறைய பேர் கொஞ்சம் பயணம் பண்ணி சில அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அரசியல்னு பார்க்க போனோம். அரசியலில் இது 2 ஒரு பெரிய பரிமாணமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு துறையும் பயணத்துறையும் ஒரு மிகப்பெரிய, இது 2மே சாமின்னு சொல்லலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா 2 வீலர் ஒரு விதமான சாமி, பஸ்ஸு ஒரு விதமான சாமி,
காரு ஒரு விதமான சாமி இப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இது நடந்து போனால் சாத்தியமா, அதை இப்போ சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விதமாக இது புற உலகத்தில் இப்படி ஒரு சாமி இருக்குது அப்படின்னு ஃபோனு ஒரு விதமான சாமி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது உடனே டக்குன்னு தட்டும். இல்லைன்னா ஃபோன் இல்லைன்னா எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்போ எங்கெங்கேயோ உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயத்துலையும் கையில் வந்துடுது, கையில் வந்து பார்த்துக்குறோம். இப்போ கம்ப்யூட்ரு ஒரு விதமான சாமி, இதெல்லாம் இப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நமக்குள்ளே வச்சுருக்கணும். இது என்னென்ன நடந்தது, என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அங்கே தான் ஆஞ்ஞா விழிப்படையும். ஏன்னா ஆஞ்ஞாக்குள்ளே அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. எப்படின்னா ஆஞ்ஞா விழிப்படையணுன்னா அது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நிறையா பயணமும் பண்ணியிருக்கணும். எப்படின்னா ஒரு மாநகராட்சி ஃபுல்லாக சுற்றி அந்த அனுபவத்தை பெற்றுக்கணும். எல்லாமே அத்துப்படியாக இருக்கணும். ஒரு மாநகராட்சியை சுற்றி அந்த ஆஞ்ஞா விழிப்படையணும் அப்படின்னா மாநகராட்சி முழுக்க ஒரு சுற்றி அதனுடைய போய் பயணம் பண்ணி அதனுடைய எல்லா விஷயங்களையும் எங்கெங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பயணம் பண்ணி அதை முக்கியமான சேகரித்து அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம். ஏன்னா மாநகராட்சி தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். நான் உலகத்தில் எந்த விஷயம், மாநகராட்சி தான் பெருசு. அப்படிங்கும்போது அந்த மாநகராட்சி முழுக்க நம்ம சுற்றி விரிவடைஞ்சு அது எல்லா வித பயணங்கள் ஏற்பட்டு எல்லா வித அனுபவமும் எங்கெங்கே பண்ணியிருக்கோம் எல்லா வித அனுபவங்களும் பெற்று மைண்டில் ஷார்ப்பாக வச்சுக்கணும். தனி மனிதனாகவே எல்லாமே செய்யணும். இதில் எல்லாத்தையுமே இதெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு பண்ணுறத விட தனி மனிதனாகவே ஒரு அனுபவமாக தன்னுடைய சுயமுயற்சியிலே செஞ்சு தன்னுடைய பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த ஆஞ்ஞா விழிப்படையறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அப்படி 100% கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கான உடல், மனம், உள்ளம் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வச்சுருந்திங்கன்னா அந்த ஆஞ்ஞா விழிப்படைகிறதுக்கான வாய்ப்பை அமையும். அதுக்காக தான் ஆஞ்ஞாவை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஞ்ஞா முழுக்க என்னென்னா நம்மளுடைய என்னென்ன எல்லா விஷயங்களையும் சேகரிக்கிற விஷயம் எல்லாம் போய் பதிவாகிற இடம் ஆஞ்ஞாவில் தான். எல்லா விஷயமும் பதிவாகிறது. அங்கே அந்த பதிவாகி ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகுது. அந்த ஸ்டோரேஜ் எல்லா விஷயமும் ஸ்டோரேஜ் ஆகுது. நம்ம என்னென்ன பண்ணோம், எது செய்கிற விஷயம் எல்லாமே போய் ஆஞ்ஞாவில் ஸ்டோரேஜ் ஆகுது. அந்த ஸ்டோரேஜ் நிறைய போய் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சுன்னா, முழுக்க கரெக்டாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டோரேஜ் என்ன ஆகும்? இப்போ நம்ம ஃபோன்லேயே நிறைய வந்துடுது பாருங்கள். நிறைய தேவையில்லாத நிறைய ஸ்டோரேஜ்லாம் வந்துருச்சுன்னா ஃபோனு இதாக ஒரு செயல் இழக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் செயல் இழக்கிறதும் உண்டு. மனுஷன் மூளை செயல் இழக்கிறதும் உண்டு. அதே சமயத்தில் மனித மூளை விழிப்படைகிறதும் உண்டு. இது ரெண்டும் நடக்கும். ஏன்னா இது மாதிரி இதெல்லாம் செய்கிறதால, இது எல்லாம் பண்ணுறதால மனித மூளை செயலிழக்கிறதும் உண்டு, மனித மூளை விழிப்படைகிறதும் உண்டு. இது ரெண்டுமே நடக்கும் வாழ்க்கையில். இது மாதிரி ஸ்டோரேஜ் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா 2 விதமாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு தர்க்கமான விஷயம், ஒரு சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் ஆஞ்ஞா விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் நல்ல விதமாக ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு. அரசியலில் ஒரு 4 விதமான தன்மை தான் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்ங்கிறது இன்னொன்று என்னென்னா, அரசியல் எல்லாத்துக்கும் சட்டத்தை சமமாக பிரித்து தருது. ஆன்மீகன்றது இன்னும் கொஞ்சம் கூட்டியே நீ எடுத்துகிட்டு போ, நான் உனக்கு தரேன், என்கிட்ட இருக்கிறதையும் உன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறது ஆன்மீகம். இப்போ லட்டு கதை சொல்லுவாங்க எல்லோரும். எப்படின்னா லட்டை கையில் நீட்டி வச்சு லட்டை தேவர்கள்ட்ட கொடுத்தாங்களாம். நீங்கள் கையை மடக்காமல் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். தேவர்களெல்லாம் அவங்களுக்கு ஊட்டி விட அவங்களுக்கு ஊட்டிவிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் அசுரர்களால் கையை மடக்கி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டாங்க. கையை மடக்காமல் சாப்பிட முடியல. பிறருக்கு கொடுப்பது ஆன்மீகம், தனக்கு எடுத்துப்பது சுயநலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக படுது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம வச்சுக்கிறோம். பிறருக்கு கொடுத்தீங்கன்னா அது ஆன்மீகம் அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ அரசியலில் பார்த்திங்கன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா, காமராஜர் என்ன பண்ணார்னா, அவர் தனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு ஒரு விதத்தை வச்சுக்கிட்டார். அது ஒரு ஆன்மீக சாரமாக படுது எல்லாத்துக்கும்.
பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான ஆன்மீக சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதான் அரசியல்லையும் கொஞ்சம் ஆன்மீகம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிடுது அந்த இடத்துல. எப்படின்னா தனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் அவருக்கு எதுவும் தேவையில்லை, அவங்க சுற்றிலும் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்லை அவங்க சுற்றத்தாருக்கோ சில விஷயங்கள் தேவைப்படும். ஆனால் அவர் யாருக்கும் எதுவும் எல்லாத்துக்குமே, ஏன்னா அந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்துக்குமே சமமாக கொடு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் உருவாக்கிடுறார் அவர். எல்லாத்துக்குமே என் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய மக்கள் மாதிரி, எல்லாத்துக்குமே தான் சரியான தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிடுது. இப்போ எப்படின்னா என்னுடைய மக்கள் மாதிரி அப்படிங்கிற இது ஒரு ஆன்மீக, எல்லாத்துக்குமே சமமாக தான் தருவேன், இது சட்டம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நான் சமமாக தான் தருவேன் அப்படிங்கிறது காமராஜருடைய சட்டம். அதனால் என் அம்மாவுக்கு மட்டும் தனியாக தர வேணாம் அப்படி. ஆனால் குடும்பம்னு பார்க்கும்போது சில ஆன்மீக சாரத்தில் கொஞ்சம் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஏன்னா வேறு வழியில் அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குங்கும்போது குடும்பத்துக்குன்னு சில விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் விதமாக இருக்குது. ஆனால் இன்னொரு சாரத்தில் நீ மட்டும் ஏன் அதை எடுத்துக்கிட்டேன்னு ஒரு கேள்வியும் எழறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லாத்துக்குமே சமமாக பங்கிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பாக படுது. சட்டம் இப்போ தன்னுடைய சாரத்துக்கு சட்டம் சரியாக தெரியுது, அது மாதிரி இடத்துல சட்டம் சரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆன்மீகத்தில் நம்ம பிறருக்கு கொடுத்தா நம்மளுக்கு பிறர் தருவான். இன்னொன்று என்னென்னா, அந்த விதிமுறைப்படி பார்த்திங்கன்னா நீ ஒருத்தவனுக்கு கொடுத்தா உனக்கு ஒருத்தவன் கொடுப்பான் அப்படிங்கிறது ஒரு விதி. அது ஒரு விதமான விதின்னு சொல்லணும். நீ ஒருத்தவனுக்கு கொடுத்தினா உனக்கு ஒருத்தவன் உனக்கு ஒருத்தவன் ஒன்று கொடுப்பான். நீ ஒருத்தனை மாம்பழம் கொடுத்தினா உனக்கு ஒருத்தவன் மாம்பழம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி, ஒரு அடிப்படை விதி. அது நீ ஒன்று கொடுத்தினா இன்னொருத்தன் கொடுப்பான் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி அந்த சாரத்தில் இருக்குது. காமராஜர் ரொம்ப ஒரு ஆன்மீக சாரத்தில் அடிப்படையாக அமைஞ்சிட்டார். இப்போ ரமணர்கிட்ட போய் கேட்டாங்க, காமராஜர் போய் நான் அரசியலில் முதலமைச்சர் பதவிக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ரமணர்கிட்ட போய் முக்கியமாக போப்பான்னு ரமணர் சொல்லிட்டார். ஏன்னா ரமணர்னுடைய சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சாதாரணமாக தெரிஞ்சுது, அரசியல் பெருசாக தெரியுது. ரமணருடைய சாரத்தில் ஆன்மீகம் சாதாரணமாக தெரியுது, அரசியல் பெருசாக தெரியுது. நீ மக்களுக்கு போய் சேவை செய்கிறதா முக்கியம், அதே நீ முதல்ல போ அப்படின்னு சொல்கிறதா ஒரு அமைப்பு படுது. இது ஒரு சாரத்தில் ஒரு முக்கியமான அமைப்பாக படுது. ஆன்மீகன்றது தான் ஒரு தனி மனிதனுடைய நிலையை பொறுத்து அமையுது. ஒரு தனி மனிதன் ஆன்மீக சாரத்தை அடையணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக படுது. ஒரு தனி மனிதன் ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான படியை எடுத்துக்கிட்டு மேலே போகணும் அப்படிங்கிறது. இன்னொன்று தலைமை பண்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தலைமை பண்புன்னு பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு கீழே எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே சமம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு தலைமை பண்பு ஒரு எடுக்கிற மனிதன்கிட்ட சில பேர் கொஞ்சம் கீழ்நிலையில் சில பேர் வேலை பார்க்குறதா ஒரு அமைப்பு வருது. இப்போ ஒரு தாசில்தார் இருக்காருன்னா அவருக்கு கீழே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த தனி மனிதனை கொஞ்சம் உயர்வான நிலையில் பார்க்க தோணுது. அப்போ அந்த தனி மனிதனை உயர்வான நிலையில் அது என்னுடைய அந்த ஒரு பொறுப்பு வகிக்கிறார். எப்படின்னா அந்த பொறுப்பு, நான் இந்த இவ்வளோ பேருக்கும் என்னுடைய பொறுப்பில் எந்த பாதிப்பு வந்தாலும் நான் என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத அவர் எடுத்துக்கிறார். எப்படின்னா என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத அவர் எடுத்துக்கிறார். ஏன்னா ஒரு படிநிலைகள் அதெல்லாம். ஏன்னா இப்போ இந்த கீழே உள்ள படியில் தப்பு நடந்துச்சுன்னா அது அவருடைய பொறுப்பு அப்படிங்கிற ஒரு வளையத்தில் வச்சிடலாம். அவரை ஒரு சட்டத்தை வளையலில் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு தாசில்தாருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் ஏதாவது கீழே ஒரு தப்பு நடந்ததுன்னா இவரை தான் பிடிப்பாங்க. யாரை பிடிப்பாங்க? தாசில்தார் தான். அதுக்கு கீழே எந்த தப்பு நடந்தாலும் தாசில்தார் தான் காரணங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிப்பு இருக்குது. அதை இவருக்குமே கலெக்டரை போய் பிடிப்பாங்க? கலெக்டரை பிடிக்க முடியாது. ஏன்னா கலெக்டர் நீ உனக்கு கீழே தானே இது நடந்தது, இது நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டி அது நீ தான் பொறுப்புன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம். ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கிறதுக்கான அமைப்பு தான் அது. அதே மாதிரி கலெக்டருக்கு கீழே எந்த தப்பு நடந்தாலும் கலெக்டர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கலெக்டர் வச்சுக்குவார்.
அது மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா அது ஒரு கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு அமைப்பில் வர்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பாக வருது. இது ஒரு ஒரு நல்ல சாரம். இது என்னென்னா ஒரு ஒரு படிநிலைகள். இப்போ தாசில்தாருங்கிறது ஒரு படினா, கலெக்டருங்கிறது இன்னொரு படி. இது ஒரு படிநிலைகள். இது இது அரசியலில் இப்படி ஒரு படிநிலைகள் இருக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் அரசியல், ஆன்மீகம் ரெண்டும் கொஞ்சம் நான் பேசுனதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உள்நிலையில் ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா நன்றி, சந்தோஷம். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஆன்மீகமும் அரசியலும் ஒரு 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு எல்லாத்திட்டையும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு நல்லது. நன்றி. இன்னும் பேசலாம், நிறைய விஷயம் பேசலாம், பார்ப்போம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் விருத்தாச்சலம் பக்கம். நல்லது. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே முருகா. நன்றி, நன்றி, நன்றி.